பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளாக வயிற்றுவலின்னு வராங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இரைப்பையில் ஏற்படுற கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னா கேஸ்ட்ரிக் அல்சர் தான். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் நாம் நேரம் தவறி சாப்பிட்றது, இல்லைன்னா காலையில் சாப்பிடாமல் விட்டுருவாங்க. அதுவும் எடுத்துக்கிற ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மசாலா இல்லைன்னா காரம் கலந்த உணவாக இருக்கும், இல்லை எண்ணெயில் அதிக பொரிச்ச உணவாக இருக்கும், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸாக இருக்கும், இல்லைன்னா ஜங்க் ஃபுட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக எடுப்பாங்க. அதுவும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க, கேஷுவலாக செய்ய மாட்டாங்க, தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவாங்க, கோவப்படுவாங்க. இந்த மாதிரி அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு காரணமான இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றில் சுரக்குது. நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணமாகிறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அமிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அமிலத்தின் சுரப்புத்தன்மை அதிகமாகிடுச்சேன்னா அதுதான் ஸ்டமக்கில் இருக்கிற மியூக்கோசாவை டேமேஜ் பண்ணி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸோ கேஸ்ட்ரிக் அல்சரோ இல்லை டியூரல் அல்சரோ வருது. இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி இதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது காரம் கலந்த உணவு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும், நேரம் தவறி சாப்பிட்றதுனாலையும், எண்ணெய் அதிகமாக இருக்கிற டயட்டை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும், ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் அதிகமாக சாப்பிட்றது, இல்லை ஜங்க் ஃபுட் வெரைட்டிஸ் அதிகமாக சாப்பிட்றது, இது மிக மிக முக்கியமான காரணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தம் இல்லாமல் இருக்குது, இல்லை சாப்பிட்ற உணவு ஹோட்டலில் அங்கங்கே சாப்பிட்றோம், அது ப்ராப்பராக சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணல, ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னாவோ, இல்லை வாழ்கிற சூழ்நிலை சுகாதாரமற்றதாக இருந்தால் என்ன ஆகுன்னா ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படின்ற ஒரு பாக்டீரியா தண்ணி வழியாக உணவு வழியாக நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிற்று பகுதியில் அது பரவி இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை அதிகமாக செக்ரேட் பண்ணிடுது. அப்படி செக்ரேட் பண்ணும்போது நமக்கு ஹெச் பைலோரி பாக்டீரியானால் வயிற்றில் அல்சரோ கேஸ்ட்ரைட்டிஸோ வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 180-90 பேருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸு கேஸ்ட்ரிக் அல்சரும் வரதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரின்ற பாக்டீரியா தான். சரி சார், தண்ணி சரியில்லை, அதை குடிச்சிடுறோம், அது வழியாக பரவுதுன்றீங்க, இது இல்லாமல் வேறு என்ன காரணம் சார் கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எதுக்குமே நீங்கள் கோவப்படாதீங்க, ரொம்ப கேஷுவலாக இருங்க. இந்த கோபப்படுறது உணர்ச்சி வசப்படுறதுனாலே ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேவையில்லாமல் டிப்ரெஷன் போயிடுவாங்க. எதுக்குனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு உடஞ்சி எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி சிவியர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், இந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகிடுங்க. ஸோ ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை எதுனாலும் பதட்டப்படுறது, கோவப்படுறது, அந்த மாதிரி ஒரு ஹரினஸ் இருக்கிறதுனாலையோ, இல்லை தேவையில்லாமல் கஷ்டப்படுறது, மனக்கவலை இருக்கிறது, அந்த மாதிரி ஒரினஸ் இருக்கிறதுனாலையோ, அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்ன பாருங்கள், அதிகமாக காரம் கலந்த உணவு, மசாலா இருக்கிற உணவு, எண்ணெயில் பொரிச்ச உணவு சாப்பிட்றாங்க பாருங்கள், இதெல்லாம் நம்ம கறின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே வயிற்றில் கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லை கேஸ்ட்ரிக் அல்சரோ வரதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கறி, ஹரி, ஒரி, ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படின்றதாங்க. இது மட்டும் தானே சார், வேறு எதுவும் காரணமாக இல்லைன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது. அதிகமாக ஸ்மோக் பண்ணாலும் கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாகும், ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகும். அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிற பழக்கம்னு வச்சுக்கோங்களேன், அதனாலே கேஸ்ட்ரைட்டிஸ் வருதுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு வயசானவங்க 50-60 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, அந்த மாதிரி வலி இருக்கும்போது இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டு, டைக்ளோஃபெனாக் டேப்லெட்டு, இல்லை ப்ரூஃபன், இந்த மாதிரி டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க. இந்த வலி நிவாரண மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வயிற்று பகுதியில் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக செக்ரேஷன் ஆகிறதுனால. இல்லை பொதுவாகவே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும், வயிற்றில் மேல் பகுதியில் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வயிற்று வலி வரும். ஸோ எரிச்சலுன்னு கூடிய வலியோ இல்லை வலி மட்டுமே மேல் பகுதியில் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வயிறு உப்புசமாக இருக்கும், கேஸ் டபுள் அதிகமாக வயிறு உப்புசமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கொமட்டல் வரும், வாந்தி வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு வாந்தியும் எடுத்துருவாங்க. இது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் டீப்பாக இருந்தால் அந்த அல்சர்லேருந்து ப்ளீடிங் வாந்தி எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வாமிட்டிங்கில் பிளட்டு கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு உப்புசலும் அதிகமாக ஒரு மாதிரி வயிற்று மேல் பகுதி ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு சாப்பிட்டதும் கொஞ்சம் சாப்பிட்டதுமே பசி அடங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சங்கடமான உணர்வு. ஸோ வயிறு உப்புசமோ ஒரு அன்ஈசினஸோ இருக்கிறவங்க யூஸ்வலாகவே இந்த கேஸ்ட்ரைட்டிஸில் இருப்பாங்க. இப்போ ஸ்டமக்கில் உண்டாகிற அல்சரை நாம் 2 வகையாக பிரிக்கிறோம். கேஸ்ட்ரிக் அல்சர், டியூரல் அல்சர்னு பிரிக்கிறோம்.
இப்போ கேஸ்ட்ரிக் அல்சர்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுமே அவங்களுக்கு வந்து வலி அதிகமாகும். டியோடின் அல்சர் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, இந்த இரைப்பையும் சிறுகுடலும் கனெக்ட் பண்ணுறது தான் டியோடின்னு சொல்லுவோம். அந்த டியோடின்த்துலேயும் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அல்சர் வரும். அங்கே அல்சர் வந்தால் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டதும் வலி குறைஞ்சிடும். ஸோ சாப்பிட்டதும் வலி அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், இல்லைனா கேஸ்ட்ரிக் அல்சராக இருக்கும். அதுவே டியோடின் அல்சராக இருந்தால் சாப்பிட்டதும் வலி குறைஞ்சிரும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த டியோடின் அல்சர் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இன்னொரு அவங்க வெயிட்டு போட்டுருவாங்க. ஸோ அல்சர் இருக்கும், பட் வெயிட் கெயின் இருக்கும். அதனால் நீங்கள் பொதுவாகவே அவங்களுக்கு என்ன வகையான அல்சர் இருக்குதுன்னு அப்படி பார்க்குறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜிஆர்டினா அது வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவு வாயிலிருந்து உணவு குழாய் மூலயமா இரைப்பையில் போய் தங்குது. அங்கே தங்கி தான் நமக்கு வந்து ஜீரணம் உண்டாகுது. பொதுவாக வந்து நம்ம தண்ணி குடிச்சோன்னா அது வித்தின் 10 to 20 மினிட்ஸ் இல்லை ½ ஹவர்லேயே எம்டி ஆகிடும். அதுவே வந்து கார்போஹைட்ரேட் டயக்ராம் இருந்தால் ஒரு 1 ஹவரில் ஜீரணம் ஆகிடும். கொழுப்போ இல்லை ப்ரோட்டீனோ அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா அது ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே உணவு இருந்து ஜீரணம் ஆகும்போது அந்த உணவானது மறுபடியும் நெஞ்சுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது உணவு குழாயில் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு வால்வு இருக்கும். அதை வந்து லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்னு சொல்கிறோம். இந்த வால்வு வீக்காகி, அதாவது தொலைன்னு ஆகிட்டா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஜீரணம் ஆகிற டயத்தில் நெஞ்சுக்கு வந்துடும். அந்த மாதிரி லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் அந்த வால்வு வந்து வீக்காக இருக்கிறது தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து உணவு குழாய், இது வந்து ஸ்பிங்க்டர், இது இரைப்பை. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இந்த ஈசோஃபேகஸ் வழியாக வந்து வயிற்றுக்குள்ளே தங்கி ஜீரணம் ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் மேலே வராமல் இருக்கிறதுக்கு இந்த லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஸ்பிங்க்டர் க்ளோஸ் பண்ணாமல் வீக்காக இருந்தால் அதை வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஈசோஃபேகஸில் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படி வரலாம், இல்லை ஈசோஃபேஜியல் அல்சர் வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டமக்கில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக் அல்சர் வரலாம். இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருந்து அந்த ரிஃப்ளெக்ஸ்னால் அல்சரோ ஈசோஃபேஜைட்டிஸோ வந்தால் அதை தான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வெரி வெரி காமன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இன்வேரியபிளாக அந்த இடத்துல ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகிட்டு அந்த வால் வந்து வீக் ஆகிடுது. அதனால் அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இன்டேக்கு, இவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல ஒரு வால் வீக்காக இருக்கிறதுனால உடல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஹெவி ஈட்டர்ஸாக இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வால் வீக்காக இருக்கும். அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லேடிஸில் ப்ரெக்னென்சி டயத்தில் பார்த்திங்கன்னா வயிற்றில் அழுத்தம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஒரு ஹார்மோன் செக்ரிட் ஆகிறதுனால அந்த வால் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது. அந்த டயத்துலேயும் அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் அதிகமாகுது. டயபெட்டிஸ் இருக்காங்கல்ல, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் நியூரோபதி அண்ட் ஆஸ்வெல் டயபெட்டிக் கேஸ்ட்ரோபதி என்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்கிற வால் வீக் ஆகிட்டு அவங்களுக்கும் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதிகமாக வருது. இது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பஃப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமானதுங்க, பரம்பரையாக கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வருது. பொதுவாகவே 100க்கு ஒரு 5-10% பார்த்திங்கன்னா பரம்பரையாக ஒரு சிலருக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்குது. இது தாங்க மிக முக்கியமான காரணம். அதனால் இதுக்கான எதனா காரணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து சரி செஞ்சுக்கிட்டால் தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும்.